எங்க இருக்கு கண்டுபிடிச்சு உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். இந்த நெட்டவழி யாருன்னு காட்டுறேன். எங்க இருக்கும் எங்க இருக்கும் எங்க இருக்கும்? ஆஹா, இங்கதான் இருக்குதா? அடாடாடாடா, என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை! ஐயோ, என்ன டேஸ்ட், நான் டேஸ்ட் வேற லெவல். அச்சச்சோ, யாரும் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கழுவி கமுத்து வச்சிடணும். யாரும் கண்டுபிடிக்கவே கூடாது. எதுவுமே தெரியாத மாதிரி ஓடியாந்துட வேண்டியதா. பிரியாணி டேஸ்ட் சும்மா அள்ளுது. ஹலோ, அதை வந்துட்டேன்டி. பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டேன்டி, வாங்கடி. பிரியாணியா? ஆள் வந்துட்டீங்களா? ஆஹா, எஸ்கேப் ஆயிடணுமே. ஓடிரண்டவல்லி, ஓடிரு, சீக்கிரம்னா செதைச்சு வழுக. இவளுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஓடிடணும். இக்கல்ல செத்தாலும் சாகலாம், திருடிங்கிற பேர்ல சாகக்கூடாது. வந்துட்டேன்டி. எத்தனை தடவை கேட்பீங்க? எல்லாரும் கிளம்பி வாங்க வீட்டுக்கு. அக்கா, பிரியாணி டேஸ்டா இருக்கா? டேஸ்ட் பாத்தியா? டேஸ்ட் கூட பார்க்கலடி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க, என் பிள்ளைங்களுக்கு வேற கொடுத்து விடணும். என்ன வாசனை! கூட்டாஞ்சோறு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷமே சந்தோஷம் தான்ப்பா. குடும்ப வாழ்க்கையில் அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நெட்டவழி ஒரு பொருள் கொடுக்குறா, ரேவதி ஒரு பொருள் கொடுக்குறா, சுகுன் சோகினி ஒரு பொருள் கொடுக்குறா, திக்குவாய் தினசா ஒரு பொருள் கொடுக்குறா. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற சுகமே தனி சுகம்தான். எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோம் நம்மளும். எங்கே போடுது ராசாமணி அக்கா? செம்ம பசியில் வந்திருக்கிறோம், ஆளை காணுமே. எக்கோ ராசாமணி அக்கோ, என்ன பண்ற? சீக்கிரம் வாக்கா. நான் வந்துட்டேன்டி. ராசாமணி அக்கா, இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு சேர்ந்து சாப்பிட்டு 80 வருஷம் ஆகுது தெரியுமா? நான் சிக்கன் வாங்கி கொடுத்தேன், சுகுனி வெங்காய தக்காளி வாங்கி கொடுத்தா, திக்குவாய் தினசா அரிசி வாங்கி கொடுத்தா. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து காய்கறியெல்லாம் நறுக்கி பிரியாணி நீ தான் உன் கையால் வேற செஞ்ச. கூட்டாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றோங்கிற சந்தோஷமே ரொம்ப குஷியாக இருக்குதுக்கா. சீக்கிரம் வாக்கா. ஆமா, என் மாமியாவுக்கு கொஞ்சம் கொண்டி கொடுத்தாதான் அவ வாயை மூடுவா. ஆமா, சாப்பாடுனா ஆளா வர நெட்டவழி எங்க ஆளை காணோம்? அதானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அது கறி மீனுனா ஆளா வந்துருவா. என்னவா இருக்கும்? ஒரு போனை போட்டு கேளுங்க. போனெல்லாம் பண்ண தேவையில்லடி, அவளே வாயில எச்சி ஊறும், ஒடியாந்துருவா பாரு. அப்புறம் அக்கா, நம்மளாம் சாப்பிட்டோன்னே மீதி சாப்பாடு இருக்குல்ல, என் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எடுத்துட்டு போட்டுமா? இது என்ன கேள்வி சுகன் சோகினி? தாராளமா எடுத்துட்டு போ. அக்கா, நானும் தாக்கா. எல்லாரும் எடுத்துட்டு போங்கடி. நீ எடுத்துட்டு போ. தினுசா, நீ கூட உன் மாமியை கொண்டு போய் கொடு. வயிறார சாப்பிட்டுட்டோம் ஒரு நாளைக்கு. நம்ம மனசு சந்தோஷப்பட மாதிரி அவங்க வயிறு சந்தோஷப்படட்டும்ல. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இந்த நெட்டவள்ளி ஏதோ வேலை பாக்குறா. நெட்டு எங்க இருக்கிற நெட்டு? இந்த சுகன் செய்ய எதுக்கு நம்மளே தேடுறா? வந்த குண்டான பார்த்து சாப்பிட்டுட்டு போனமான்னு இல்லாம நம்மளுக்கு தேவையில்லாம தேடிக்கிட்டு இருக்கிறா. எடிய நெட்டு, அவ வந்துருவாப்பா. நீங்க ஏன் அப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? வாங்க நம்ம சாப்பிடுவோம். அச்சோ அக்கா, நெட்டவள்ளி விட்டுட்டு சாப்பிட வேண்டாக்கா. சோறுன்னா அலைவாக்கா அவ. அதனால அவ வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, நெட்டவள்ளியை விட்டுட்டு சாப்பிட வேண்டாம். அது வரைக்கும் ஏதாச்சும் பாட்டு பாடுவோமா? பாட்டெல்லாம் வேண்டாப்பா, ஏதாச்சும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். ஜாலியாக பேசணும்னா நம்ம நெட்டவள்ளி வந்தால் தான் நடக்கும். நெட்டவள்ளி வந்துட்டேன். நெட்டு வந்துட்டியா? நெட்டு ரொம்ப பசிக்குது. நெட்டு வா சாப்பிடலாம். சாப்பிடுவோம். அக்கா போக்கா சீக்கிரமா எடுத்துட்டு வாக்கா. ஆமாக்கா பசிக்குதுக்கா. சரி. என்ன நெட்டவள்ளி, சாப்பாடுன்னா நாக தங்க போட்டுட்டு அலைவ, இன்னைக்கு பசிக்குது பிரியாணி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்ன உனக்காச்சு? சேச்சா, எனக்கு ஒன்றும் இல்லையே. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வாப்போ. எனக்கும் அதே டவுட் தான். இது நெட்டவள்ளி மாதிரியே தெரியலையே. அனாவசியமா அப்படிலாம் பேசாதீங்க. எப்பா பார்த்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரியே நான் இருக்க முடியுமா? இப்பெல்லாம் நான் திருந்திட்டேன். இனிமே ரொம்ப டீசெண்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, போங்க. அது தாண்டி இருக்கிறதுலயே வேடிக்கையா இருக்கு. போறேன். சேச்சா, எப்பா பார்த்தாலும் என்னையே ஃபாலோ பண்ண வேண்டியது. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? நான் வந்தா என்ன, வராட்டி என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன? அன்னைக்கு கருவாடை திருடிப்பேன்னு அந்த போலீஸ்காரர்கிட்ட என்னை பற்றி என்ன பேச்சு பேசுனீங்க? எதுக்கு என்ன தேடுறீங்க நீங்க? இப்போதான் சந்தேகம் ஹெவியாக வருது நெட்டு. ரேவதி, நீ கம்முன்னு இருந்தீன்னா
சந்தேகம் சந்தேகம் சரியா போயிடும். அச்சோ, பிரியாணியே கொஞ்சம் தாண்டி இருக்கு, பாதி பிரியாணியை யாரோ தின்றுருக்காங்கடி. என்னது, யாரோ திருடி தின்றுருக்காங்க, யாருன்னு தெரியல. பாதி பிரியாணியை காணோம். யாரு சாப்பிட போறா? நீ ஒழுங்கா பார்த்துருக்க மாட்ட, போய் பாரு. அடிச்சனா மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு சொல்லி காட்டுறியா? ஏன்டி இம்புட்டு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு ஒரு டேஸ்ட்டு கூட பார்க்கலடி. அப்படியே எல்லாரும் வந்தோடனே சேர்ந்து சாப்பிடணும்னு தம் போட்டதுலேருந்து நிப்பாட்டிட்டு போனது திறந்து கூட நான் பார்க்கலடி. வாசனையை மட்டும்தாண்டி நான் மோந்து பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, ஒரு வெள்ளை திருடனது வந்துட்டானா என்னமோ. திருடன் வந்தால் நகையை திருடுவான், பணத்தை திருடுவான், பொருளை திருடுவான். பிரியாணி எப்படி திருடிட்டு போவான்? ஒருவேளை பசியில் வந்திருப்பான், அதனால சாப்பிட்ருப்பான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இருந்தாலும் உங்களோட சேர்ந்து நானும் தேடுறேன். வாங்க, பாதி பிரியாணி எங்கே போணுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேனே, இப்படி பாதி பிரியாணி காணா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி நேரம் ஆசையாக சமைச்சேனே, எல்லாரும் வந்தோடனே சேர்ந்து சாப்பிடுவோம்னு இருந்தேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வாளியில் எடுத்து வச்சிருப்பேனே. ஐயோ, காலம் கலிகாலமாக போச்சும்மா. பிரியாணியை கூட திருடி இருக்கிறானுவம்மா. என் மாமியா வேற பிரியாணியோட போகலாட்டி என்ன முனவி தள்ளிடுவாளே. காணா போனதை பத்தி பேசாதீங்க, விட்டுடுங்க. இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன் இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? நெட்டவள்ளி, எனக்கு என்னமோ என்னமோ என்ன துகன் சோகினி, உன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவ்வளவு நேரம் எங்க போன? சாப்பாடுன்னா நாக்க தொங்க போட்டுட்டு முதல்ல வந்துடுவியே. இன்னைக்கு லேட்டா வந்து சாப்பாட்டையும் கேட்கல. சந்தேகமா இருக்கு. சாச்சா, என்ன சுகன் சோகினி, இப்பெல்லாம் நான் திருந்திட்டேன் தெரியுமா? டீசெண்டா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை பத்திலாம் நீ அப்படி நினைக்காத. எனக்கும் சந்தேகமா தாண்டி இருக்கு. எனக்கும் நெட்டு மேல ஒரு சந்தேகம். ஒழுங்கா உண்மையை சொல்லுடி, சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிடலையே, ஏற்கனவே எனக்கு பசியில் இருக்கிறேன். நெட்டவள்ளி, ஏண்டி சோத்துக்கு செத்தவளே, நான் என்ன சோறு கொடுக்க மாட்டேனாடி சொன்னேன்? இப்படி திருடி திங்கடி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடி? ஐயோ, என்னை நம்புறதுக்கு யாருமே இல்லையே. நான் திருந்திட்டேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு வாழ விருப்பமே இல்லை. என்னை கொண்டுகிட்டு போயிடு, உன்கிட்ட நான் வந்துடுறேன். அக்கா, இவள்கிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குவோம். யூகே சிகாமணி மாதிரி பேசுவா பார். இவளை ஏண்டி இப்படி இருக்கிற நீனு? வென பூரா உடம்பு பூரா வென அம்புட்டும். அதான் எம்பிட்டு தின்னாலும் எலும்புலேயே கொண்டு சொருகுது. ஆமா, எலும்பு சொருவிடுச்சாதான் ரொம்ப நேரம் விக்கல் வந்துச்சு. ஐயோ, தெரியாம வளரிட்டுமே, ஓடிடுவோமா? நம்மள கொன்றுவாளுகளே. இல்ல வார்த்தை சிக்கிருச்சு. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாருடி. உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டெய்லி காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும், பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐயோ, சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரியே தூக்கிட்டு போகிற ஆளுகளே.